தமிழ் வருடங்கள் என்பது மொத்தம் 60 வருடங்கள். பிரபவ என்பது தான் முதல் வருடம். அக்ஷய என்பது 60வது வருடம். 1லேருந்து 60 வருடங்கள். திருப்பி 1ஆம் வருடம் தான் வரும். அது என்ன வரும்? பிரபவ தான் வரும். அதில் 39வது வருடத்தில் நம்ம இருக்கிறோம். விஸ்வாவசு. அது 14ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு காலை 8:42ஓட விஸ்வாவசு முடிகிறது. பராப வருடம் என்பது 40வது வருடம். 14/4/2026 காலையில் 8:42 மணிக்கு ஆரம்பிக்கிட்டு. ஸோ தமிழ் புத்தாண்டு பூஜைகள் எல்லாம் காலையில் 8:42க்கு மேல் கொண்டாடுவது தான் விசேஷம். அது அடுத்த வருடம், அதாவது தமிழ் வருடமான 41வது வருடம் பிளவங்க வருடம் 14ஆம் தேதி 4வது மாதம் 2027 வரைக்கும் பராப வருடம். உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருடம் ஏதாவது நல்லது பண்ணுமா என்று தான் எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 30% தான் நல்லது நடக்கும். நீங்கள் திட்டினாலும் சரி, 70% கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக உலகத்தில் வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்பு இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க சுய தொழில் ஏதாவது ஒன்று கற்றுக்குங்க. மேக்சிமம் கடன் இல்லாமல், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ, சைக்கிளில் போகிறது, நடந்து போகிறது, சிரமம் இல்லாமல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, தோப்புக்கரணம் போடுறது, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பண்ணுறது, தியானம் பண்ணுறது, 2 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு 1 வேளை பட்னி கிடக்கிறது, இதெல்லாம் வேறு ஒன்றுத்துக்கு இல்லை, ஆரோக்கியத்திற்கும் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். ஏன்னா எல்லா லெவல்லையும் தொந்தரவுகள் இருக்கும். நாட்டு அதிபர்கள் தொந்தரவு பண்ணுறது, அரசியல்வாதிகள் தொந்தரவு பண்ணுறது, முதலாளிகள் தொந்தரவு பண்ணுறது, வாத்தியார்கள் தொந்தரவு பண்ணுறது, ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்காது.